ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே ஈஸ்வரி பாக்கியா வீட்டுக்குள்ளே வந்ததும் வராதுமா அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக பாக்கியா என்ன அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்தின? நீ நல்லா இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கை இனிமேல் நல்லா இருக்கணும், நீ கடைசி வரைக்கும் தனிமரமாக நின்றக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் யோசித்து பல டைம் யோசித்து அப்படி ஒரு முடிவுக்கு வந்தா நீ என்னமோ வந்துக்கிறவங்க முன்னாடி என்னை அவ்வளோ அவமானப்படுத்துகிற. உனக்கு கொழுப்பு அதிகமாக ஏறி போயிடுச்சு பாக்கியா, நீ முன்ன மாதிரி இல்லை, நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை அப்படி நெரிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க இங்கே ஈஸ்வரி. இங்கே பாக்கியாவும் இங்கே பாருங்கத்த, இனிமே எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், என் மனசுக்கு என்ன பட்டுச்சோ அதை சொன்னேன், இதுக்கப்புறம் இவர் கூட ஒன்று சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க, அது நடக்கவே நடக்காது. நான் வாழ்க்கையில் இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவேனே தவிர, ஆனால் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை, அந்த ஆசையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா சொன்னதுமே இங்கே ஈஸ்வரிக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி, என்னது இன்னொரு கல்யாணமா? அப்போது என் பையன் கடைசி வரைக்கும் தனியாகவே தான் இருக்கணுமா? என் பையன் தனியாக இருந்து கஷ்டப்படக்கூடாது, அவன் உடம்பு முடியாமல் இருக்கானே, எப்படியாவது இவளை பேசி சரி செஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு பார்த்தா இவ இன்னொரு கல்யாணம்னு சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே இங்கே பாரு பாக்கியா, இன்னொரு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஓ, அந்த அளவுக்கு நீ வளர்ந்துட்ட, 4 காசு கையில் பார்த்ததும் உனக்கு திமிரு ஏறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியாவோ, இங்கே பாருங்கத்த, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, என் மனசுக்கு என்ன நல்லதுன்னு படுதோ அதை மட்டும்தான் நான் செய்ய முடியும். எனக்கு இவர் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இதுக்கப்புறம் அதையே பேசி பேசி என்னை டென்ஷன் பண்ணாதீங்க, எனக்கு 1008 வேலை இருக்குது, இதவே பேசிக்கிட்டு இருந்தா என் வேலை எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கிளம்புறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, நில்லு பாக்கியா, 2ல் 1 சொல்லிட்டு போ, இதுக்கு முடிவு தெரியாமல் நான் உன்னை விட போகிறதில்ல. என் பையன் திருந்திட்டான், முன்ன மாதிரி இல்லை, அவன் ரொம்ப நல்லவனாக தான் இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன கஷ்டம்? ஓ, அப்போது உன் மனசுக்குள்ளே வேற ஒருத்தன் வந்துட்டானா, அதனால தான் இப்போ கோபியை வேண்டான்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியாவுக்கு ரொம்பவே அவமானமாக போகுது. அத்தை, நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அத்தை, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இன்னொரு கல்யாணம் பண்ணாலும் இவரை கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி. ஆனால் உங்கள் புத்தி எங்கேயெல்லாம் போகுது பார்த்தீங்களா? சி, உங்களை நினைக்கவே எனக்கு அருவெறுப்பாக இருக்காத்த. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? நீங்கள் எத்தனை டைம் 1000 டைம் கேட்டாலுமே என்னோட முடிவு இதுவாக மட்டும்தான் இருக்கும். அப்படி இல்லையா நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே உடனே கோபி ஓடி வந்து, ஏன் பாக்கியா, ஏன் தேவையில்லாமல் எதுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எல்லா பிரச்சனையும் என்னால் தான். நான் முதல்ல உன்னை நல்லா கவனிச்சிக்கிட்டு உன்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா யாரோட வாழ்க்கையுமே பிரச்சனையில் போய் முடிஞ்சிருக்காது. ராதிகாவும் இப்போ தனியாக போயிட்டா, நீயும் தனியாக தான் இருக்க, நானும் தனியாக தான் இருக்கேன். இதுக்கப்புறமும் உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நான் சொல்ல கிடையாது. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி காசு கொடுத்து இந்த வீட்டை வாங்கியிருக்க, நீ எதுக்காக வீட்டை விட்டு போகணும்? நீயும் அம்மாவும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருங்க, வீட்டில் உள்ள மற்ற எல்லாரையுமே நீ பத்திரமா பார்த்துப்ப, நல்லா கவனிச்சுப்ப. நீ இங்கே இருபாக்கியா, நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு, டே கோபி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இங்கேருந்து நீ வெளியே போயிட்டுனா எங்கே போவ? உனக்குன்னு யார் இருக்கா? அந்த ராதிகாவும் உன்னை நடுத்தெருவில் விட்டுட்டு போயிட்டா. இந்த பொண்ணுங்களே இப்படி தான் நாட்டுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாக்கியா இருந்துட்டு, அத்தை, நீங்களும் ஒரு பொண்ணு தான், என் மாமனார் நல்லவராக இருக்காங்காட்டியும் நீங்கள் அவர் கூட இருந்தீங்க, அப்படி இல்லைனா என்ன நடந்திருப்போம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்ல, இங்கே ஈஸ்வரிக்கு, உனக்கு அவ்வளோ கொழுப்பு ஏறிடுச்சா? பாக்கியா, நீ பேசுகிற பேச்சு ஒன்று கூட சரியில்லை, நீ ஆளே சுத்தம் சரியில்லை, உன்னை பேய் பிடிச்சி ஆட்டுதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு பாக்கியா, உன் நல்லதையும் உன் பசங்க நல்லதையும் என் மனசில் வச்சு தான் உனக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன், சரி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு, அதோடு விட போகிறதில்ல அத்தை, ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், அப்படி இல்லை
இந்த ஆள் இருக்கணும் அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன பாக்கியா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவன் இங்கேருந்து போயிட்டா அவனுக்கு யார் இருக்கா? எதுக்காக அவனை இப்படி வாட்டி சித்திரவதை எடுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம எழில் வந்து மனசுக்குள்ளே ரொம்பவே ஒரு குழப்பத்தோடையே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே அமிர்தா இருந்துட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களாங்க, இல்லைன்னா டீ ஏதாச்சும் போடட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே எழில் இருந்துட்டு இல்லை அமிர்தா, என் மனசுக்கு என்னமோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அம்மா வேற வீட்டுக்கு தனியாக தான் போனாங்க. அம்மாவுக்காக அந்த வீட்டில் நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. கண்டிப்பாக பாட்டி பெரிய பிரச்சனையே செஞ்சுருப்பாங்க. எனக்கு என்னமோ நான் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்ல இங்கே அமிர்தா இருந்துட்டு சரிங்க போயிட்டு வாங்க எழில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எழிலுமே பாக்கியாவோட வீட்டுக்கு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு செனி இருந்துட்டு இங்கே செலியனை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம். இங்கே பார் செலியா, நீ எதுக்காக ஆன்ட்டியை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை கேட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே செல்லியில் இருந்துட்டு என்ன சென்னி, என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் எதுவுமே தெரியாத மாதிரியே நடிக்காத. ஆன்ட்டிக்கிட்ட எதுக்காக அங்கிளை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி யோசிக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது சென்னி? இனிமே அப்பாவும் அம்மாவும் ஒன்று சேர்ந்து இருக்கிறது தானே நல்லது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்துப்பாங்கல்ல. இப்போது அப்பா முன்ன மாதிரி இல்லை, அவர் ரொம்பவே மாறிட்டார், திருந்திட்டாருன்னு கூட சொல்லலாம். இப்போது கண்டிப்பாக அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே செல்லின்னு சொல்ல இங்கே சென்னி இருந்துட்டு இங்கே பார் செல்லியா, அப்படி ஒன்று நடக்கவே கூடாது. ஆன்ட்டி அவரை கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது. ஆன்ட்டி எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், உனக்கும் தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆக போகுது, இனிமே என்ன நடக்குதுன்னு தானே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி செலியன்னு சொல்ல இங்கே செனி இருந்துட்டு இங்கே பாரு செல்லியா, நீ பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை. ஆன்ட்டி பக்கம் நீ சப்போர்ட்டிவாக இருக்கலைனாலுமே பரவாயில்ல. ஆனால் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ ஒரு நாளும் அவங்கக்கிட்ட பேசவே கூடாது சரியா? என் மனசுக்குமே என்ன தோணுதுன்னா ஆன்ட்டி வந்து அங்கிளை கல்யாணமே பண்ணிக்கக்கூடாது. அவங்க தனியாக இருந்தாவே ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே செனி சொல்கிறாங்க. இங்கே செல்லியன் வாயை மூடிக்கிட்டு சைலண்ட்டாகிடுறாரு. இன்னொரு சைடு இங்கே எழில் போயிட்டு வீட்டாண்ட நிற்க இங்கே நம்ம பாக்கியாவோ ஈஸ்வரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்கணும், இல்லைன்னா உங்கள் பையன் கோபி இருக்கணும், 2ல் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி நம்ம பாக்கியாவை பயங்கரமாக திட்டுறாங்க. இங்கே பாரு பாக்கியா, உனக்கு பைத்தியம் ஏதாச்சும் முத்தி போயிடுச்சா? எதுக்காக எப்போ பாரு கோபியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுலே இருக்க? நீ சம்பாதிச்சதுன்னா இங்கே பார், 4 காசு கைக்கு வந்ததுமே ஆட்டம் போடக்கூடாது. ஆணவத்தில் ஆடுறவங்க என்றைக்காக இருந்தாலும் அடங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாக்கியா இருந்துட்டு நான் ஆணவத்திலலாம் ஆட கிடையாது அத்தை. ஒன்று உங்கள் பையன் இந்த வீட்டில் இருக்கட்டும், நான் கூட விட்டு கொடுத்துட்டு நான் போயிடுறேன் எங்கேயாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எழில் வந்து கரெக்டான நேரத்துக்கு வந்து அவங்க பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே உள்ளே வராங்க, கிளாப் பண்ணிக்கிட்டே வராங்க. அம்மா நீ சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டுமா. நீ தனியாக இருந்தாவே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குவ, இன்னும் நிறைய விஷயத்த சாதிப்ப. நீ தனியாக இருக்கிறதாம்மா கரெக்டு. இங்கே பாருங்க பாட்டி, அம்மா இப்போ சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு முடிவு எடுங்க. அப்படி இல்லைனா நான் அம்மாவை என் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு என்ன எழில், நீயுமே இப்போ வந்து உன் அம்மா பக்கம் நின்றுக்கிட்டு இருக்க? உன் அப்பன் பாவன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியலையா? அவன் உடம்புக்கு முடியாதவன், தன்னந்தனியாக இருக்கான், அதெல்லாம் நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம எழில் இருந்துட்டு பாட்டி நீங்கள் எதை யோசித்து என்ன இப்போ பேசியிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் அம்மா என் கூடவே இருக்கட்டும். அம்மா நீ உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுமா, நீ கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் இருப்ப, உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுதோ அப்போ வந்துப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு என்ன எழில், நீ இன்னும் கொட்டையை குழப்பலான்னு வந்திருக்கியா? நீ இங்கே பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. உன் அப்பனை யாருமே நினச்சி பார்க்காதீங்க. அவன் இப்படியே கடைசி வரைக்கும் இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, அப்பா அவர் திருந்திட்டார் தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அம்மா கல்யாணம் பண்ணிக்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அம்மாவுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அம்மாவை கட்டாயப்படுத்துனீங்கன்னா நான் உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன். ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், மறந்துட்டிங்களா என்ன அப்படின்னு இங்கே எழில் வந்து கேட்க இங்கே ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருப்பா,
குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைக்கணும். குழஞ்சி போய் இருக்கிற குடும்பத்தை ஒன்று சேர்த்து வச்சு வாழ வைக்கணும். அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்காகப்பா இப்போ வந்து குட்டையை குழப்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் பாக்கியா இருந்துட்டு, இங்கே பாருங்கள், எங்கள் பையனை குறை சொல்கிற வேலை வச்சுக்காதீங்க அத்தை. டே எழிலு, நீ வீட்டுக்கு போகிறேன்னு தானே சொன்னேன், நாளைக்கு வேறு ஷூட்டிங் இருக்குது, நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம எழில் இருந்துட்டு, நீ வீட்டுக்கு வந்ததும் இங்கே பெரிய பிரச்சனையே நடக்கும், பாட்டி உங்ககிட்ட நிறைய பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியுமா, அதனால தான் மனசே கேட்காம இங்கே ஓடி வந்தேன். நான் நினச்ச மாதிரியே இங்கே பெரிய போராட்டமே போய்கிட்டு இருக்கு உனக்கு. நீ உங்ககிட்ட போராட்டம் பண்ணியெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அவங்களுக்கா எப்போ திருந்துறாங்களோ திருந்துட்டோம், நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில் வந்து கையை பிடிச்சி கூப்பிடுறாங்க. எங்கள் பாக்கியா வந்து என்ன முடிவு எடுப்பாங்க, எழில் கூட போயிடுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸ்வரி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.